என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. 25/4/2025 ஒரு புதிய செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாடு அரசு ஒரு ஜிஓவா வெளியிட்டு இருக்கிறாங்க. சட்டசபை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் கூட ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கிறாரு. குடும்ப தலைவிக்கு எல்லாம் 1000 ரூபாய் வழங்காதவங்களுக்கு உடனடியா வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மக்கள் ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க சிஎம்முக்கு. அந்த ட்விஸ்ட லாஸ்டா நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களே, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய பணி 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த தினத்துல காஞ்சிபுரத்துல தொடங்கி வச்சார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதன் அடிப்படையில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கிட்ட ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. நம்ம காஞ்சிபுரத்தில் திறந்து வைக்கப்பட்ட இந்த கலைஞர் மகளிர் உதவித்தொகையை நீட்டிக்கணும், புதிய விண்ணப்பதாரர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், யாரெல்லாம் மேல்முறையீடு செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதன் அடிப்படையில 1,60,00,000 விண்ணப்பங்கள் வந்துச்சு. விண்ணப்பம் கொடுத்ததுல 4 கட்டங்களா அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை பண்ணாங்க. ஒரு முதல் கட்டத்துல கிட்டத்தட்ட 40 லட்சம் பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 30 லட்சம் பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்படியே இப்ப படிப்படியா இன்னைக்கு கணக்குல பாத்தீங்கன்னாக்கா கரண்ட்ல இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு உறுப்பினர்கள் இன்னைக்கு பணம் வராம தவிச்சு போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில 40 லட்சம் பேருக்கு அவங்க சொன்னாலும் 32 லட்சம் பேர் தான் பாக்கி பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க. 19 மாசமா 19,000 ரூபாய் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 4ஆம் கட்டமா 3 கட்டம் முடிச்சுட்டாங்க. 4ஆம் கட்டமா ஜூன் மாசம் 2025 இப்ப வரக்கூடிய அடுத்த மாசம் ஜூன் மாசம் 14ஆம் தேதியில இருந்து சிறப்பு முகாம்களை அங்கங்க ரேஷன் கடை இருக்கிற இடத்துல இல்ல வாக்குச்சாவடியிலேயே முகாம் போட்டு புதிய விண்ணப்பங்கள் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதுல புதிய ரேஷன் கார்டு வாங்கியிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதை மேல்முறையீடு செய்யறவங்களுக்கு அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல ட்விஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு மக்கள் சொன்னாங்க, சிஎம் சார் அப்படி சொல்லாதீங்க, நீங்க கொடுக்கிற மொத்தத்துல ஒரு 50% அதிமுக காரங்களுக்கு தான் கொடுக்குறீங்க, பாக்கி ஒரு 50%த்துல 30% யாருமே கொடுக்கல, நீங்க கொடுத்திருக்கிறது வெறும் 20% தான், அந்த 30% பேர் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா மாத்தி போயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் சிஎம்க்கு ஒரு அன்பு வேண்டுகோளா வச்சிருக்கிறதையும் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம தகுதியானவங்க தகுதி இல்லாதவங்க பிரிச்சு பார்க்காதீங்க. ரேஷன் கடையில ரேஷன் பொருட்கள் எப்படி தகுதி இல்லாதவங்க இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு பறிச்சு பார்க்கலையா, அதே மாதிரி இப்பவும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி இருக்கவங்க தகுதி இல்லாதவங்க பிரிச்சு பார்க்காம எல்லாருக்கும் நீங்க கொடுத்தா மட்டும்தான் அடுத்த திமுக ஆட்சி கட்டில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறத திமுக அரசுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. தங்கம் தென்னரசு நிதியமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரும் இதுக்கு தீவிரமா வாக்கு சேர்க்கறதுக்கும் வாக்கு சாவடி பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், கிராமத்துல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து போர்டு தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ எல்லாமே சரியாயிடுச்சுன்னா வரக்கூடிய ஜூன் மாசம் வரக்கூடிய வாங்கக்கூடிய விண்ணப்பத்துல கண்டிப்பா நம்ம பேரு இருக்கும், நமக்கும் வந்துடும். சோ ஏற்கனவே இந்த 19 மாசம் போனதுதான் அந்த 19,000 ரூபாய் வரப்போறது இல்லை நமக்கு. அதே மாதிரி 19,000 49 லட்சம் பேருடைய நிலைமை என்னாச்சு, அப்படியே அந்த கஜானா அரசுக்கு லாபம். சோ என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கத்திட்ட பணம் இல்லை, சோ இப்ப பணம் வந்துருச்சா அப்படின்னு சொன்னாங்க. தேர்தலுக்கு முன்னாடி அந்த வாக்குறுதி நிறைவேற்றினா மட்டும்தான் அடுத்த நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் 49 லட்சம் மக்கள் நினைக்கிறத திமுக அரசுக்கு ஒரு கோரிக்கையா வச்சிருக்கோம். இந்த வீடியோல கண்டிப்பா நமக்கு எல்லாருக்கும் பணம் கிடைச்சிடும் ஜூன் மாசம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களை பற்றி சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.